திருவண்ணாமலை மாவட்டம் சமுத்திரம் பகுதியில் வீட்டில் சிக்கிய இருவரை வீரர்கள் பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சசிகுமார் இணைப்பில் இருக்கிறார். சசிகுமார், வணக்கம். தற்போது வீரர்கள் இருவரை மீட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான முழு விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. திருவண்ணாமலை அடுத்த சமுத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய சமுத்திரம் பெரிய ஏரி என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியானது நேற்று காலை முதல் பெய்த கனமழையின் காரணமாக நேற்று மாலையில் திடீரென சுமார் 6:30 மணி அளவில் காற்றாற்று வெள்ளம் போல் இந்த பகுதி முழுவதுமாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டது. இதனால் பார்த்தோம் என்றால் திருவண்ணாமலையில் இருந்து, அதாவது பெரியார் டிப்போ அருகில் இருந்து ரிங் ரோடு வரையில் அந்த வெள்ளத்து பெருக்கானது மிகவும் அதிகமாக இருந்தது. இதனால் அந்த பகுதி வழியாக தினந்தோறும் தன்றாம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் அந்த பகுதியில் சாலையை கடக்க முடியாமல் அந்த பாலத்தை கடக்க முடியாத ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அந்த பகுதிகளுக்கு அவர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களை பத்திரமாக மீட்டு வேறு பகுதிகளுக்கு, அவர்கள் செல்லும் பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் ராதாபாய் நகர் பகுதியில் அந்த வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு வீட்டில் இருவர் மாட்டிக்கொண்டிருக்கின்றனர். அவர்கள் தற்போது இன்று காலை ஒரு 12 மணி அளவில் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அதிகாரிகளுக்கு கொடுத்த தகவலின் பேரில் தற்போது அவர்கள் அந்த பகுதிக்கு வந்து அந்த காற்றாற்று வெள்ளம் போல் செல்லக்கூடிய அந்த பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது மீட்பு பணியில் மீட்கப்பட்ட அந்த சீனிவாசன் என்ற நபர் நம்மோடு இருக்கிறார். அவரிடத்தில் பேசுவோம். சார், வணக்கம். நீங்க எத்தனை வருடமா இந்த இடத்துல இருக்கீங்க? இந்த பகுதியில் இதுக்கு முன்னாடி இது போன்ற காற்றாற்று வெள்ளம் வந்திருக்கா? அதுவும் சமுத்திரம் ஏரி நிறைந்து செல்லக்கூடிய அந்த நீரானது செல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. நீங்க சொல்லும் போது சொல்லியிருந்தீங்க ஒரு 9 அடிக்கு மேல தண்ணி இருந்ததா சொல்லிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இது மாதிரி வெள்ளப்பெருக்கு வந்திருக்கா? அதை பத்தி சொல்லுங்க. நான் 2005 இருந்து இருக்கிறேங்க. 2003 இடம் வாங்கி 2005 இருந்து இங்க இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இது போல நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் முதல் முறைன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்தது, ஆனா இந்த அளவுக்கு இல்லை. இது பார்த்தீங்கன்னா வீட்டு உள்ளேயே பார்த்தீங்கன்னா 4.5 அடிக்கு வீட்டுள்ளேயே, வெளியே வெளியே 5 அடிக்கு, கிட்டத்தட்ட 9 அடி 10 அடிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளம் வந்துடுச்சு. என்னுடைய பெரிய கார் மகேந்திரா சைலவே முழுகிடுச்சு, அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு நினைச்சோம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது போல ஒரு காற்றாற்று வெள்ளத்தை நாங்கள் என்னுடைய இதில் நான் பார்த்ததே கிடையாது. கண்டிப்பாக இது போன்ற ஒரு காற்றாற்று வெள்ளத்தை தான் பார்த்ததே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.